கைஸ், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணி போல தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்கிட்டே மீன் வந்திருந்தாங்க. பாப்லேட், அப்புறம் கெண்டை மீன், கெளுத்தி மீன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் டேம் கெண்டை தான் வாங்கியிருந்தேன். அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். ஒரு 1 kg தான் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, 2 வாஷ் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கையோட மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீனாக தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பெப்பர் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதோட வீடியோ வேணும்னா என்னோட ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வர கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நம்ம 1/2 kg சிக்கன் கழுவி வச்சுருக்கிறோம்ல அதையும் இதோட சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. அடுத்ததாக சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஆஸ் யூஷுவல் தான் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி சேர்த்துருந்தேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரை கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஸ்மெல்லு, வீடியே நல்லா அப்படியே கம்மன்னு ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். எப்பவுமே செய்கிற மாதிரி தான் இருந்தாலும் சரி வீடியோவில் போட்டிருக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன். தக்காளி அவ்வளோவா புளிப்பு இல்லை, அதனால தான் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள் தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து மசாலா சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் கலந்து விட்டுக்கோங்க. நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் சேர்த்ததை வீடியோ எடுக்கலை, ஏன்னா கட் ஆகிட்டு இருக்குது வீடியோ. அது எனக்கு தெரியாமலே நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ்க்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வீட்டில் அரிசி தான். இப்போ நீங்கள் மூடி போட்டு 1 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அதை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கையால் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷில் தடவி வச்சிடலாம். அடுத்து சைட் பை சைடு ஹஸ்பண்ட் சிக்கன் பொரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சரி, பசங்களாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு சிக்கன் பொரிச்சு ஃபஸ்ட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. இது எப்பவுமே செய்கிற மாதிரின்றனால நான் வீடியோ எடுக்கல. ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். க்ளீனாக அதையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்து மசாலா தடவி வச்சு இந்த ஃபிஷ்ஷையும் அப்படியே பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணெயிலே பொரிச்சிட்டு இருந்தேன். நல்லா மசாலாலாம் உதிராமல் வந்துருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, மணமாகவும் இருந்துச்சு. நான் இது சண்டே எடுத்த விலாக் தான், ஆனால் வாய்ஸ் ஓவர் இப்போ தான் கொடுத்து போடுறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மீன் என்றைக்குமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா உதிராமல் வரும், தீயாமல் வரும் மேலே. இப்போ நல்லா அது 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது டேம் கண்ட மீனுன்றனால ஷேப்லாம் கொஞ்சம் நல்லா வரல. நார்மலான நீங்கள் வஞ்சரம் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து பேக் பண்ணிட்டேன். பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி. இது அப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.